ஹே ஹலோ பியூட்டிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோட்டஸோட எபிசோட் 4ஓட ஸ்டார்டிங்லேயே வந்து நோட்டீஸ் போர்டு தான் காட்டுறாங்க. அதில் ஃப்ரெஷ் டே அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பார்த்துட்டு காங்கிட்ட போய் காட்டுறான். இங்கே பாரு ஃப்ரெஷ் டேன்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம இதில் பேஸ்கெட் பால் டீம் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? நீயும் நானும் ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்பவே வந்து ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தோம்ல, அதுமாரி இப்போவும் ஜாலியாக இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா ஓக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓக்கு வந்து நான் உங்கள் கூட ஸ்கூல்லையே படிக்கலையே, அப்புறம் எதுக்கு என்னையும் சேர்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து காங்கிட்ட எப்படியாவது நம்ம அந்த கப்பை வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு காங் வந்து நான் வருவேன் சரி, மற்றபடி டீம்மேட்ஸ் நம்மளுக்கு வேணுமே, நம்மளுக்கு ஆள் நிறைய தேவை இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு வந்து யோசிச்சுட்டு நீ வந்து அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் போய் டீம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் தேடுறதுக்காக போகிறான். அப்போ தான் வார்டை பார்க்குறான். வார்டு வந்து காதில் ஹெட்செட் மாட்டிக்கிறதுனால நம்ம கூப்பிட்றது எதுவுமே வார்டோட காதில் வந்து விழுக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கத்தி கூப்பிட்ட பிறகு தான் வார்டு என்னன்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் நீயும் வந்து கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு வார்டு வந்து எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். வந்து திருப்பியும் சோகமாக காங்கிட்ட வரான். காங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் வரலன்னு சொல்லிட்டான், எப்படி நம்ம ஆள் சேர்க்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கான் அதுக்கப்புறம் சார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு போன பிறகு நம்ம சீனியர் கும்பல்லாம் இருக்குல்ல, அவங்களாம் அப்படியே எப்பவும் போல் லைனாக வந்து நிற்கிறாங்க. அப்போ ஆர்த்தித்தை பார்த்தோன்னே எல்லோரும் பக்கத்தில் பேசிக்கிறாங்க, என்ன இது ஆர்த்தித் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆர்த்தித் வந்து பேச ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால நம்ம கெட் டுகெதர் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு வந்து கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் இந்த ஒரு வாரம் கழித்து வந்து நீங்கள் கெட் டுகெதருக்கு வந்தால் போதும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து கான்டெஸ்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணணும் அப்படின்னும் சொல்கிறான். சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்ததாக காங்கு ஓக் 3 பேருமே வந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அந்த காலேஜ் குயின் இருக்கால, அவள் வந்து நம்ம காங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி கான்டெஸ்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்றத பற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் தானே அந்த ஸ்டார் கான்டெஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் காங் பக்கத்துலேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ தான் திடீர்னு மேயையும் மார்பினையும் வந்து பார்க்குறா. அவங்க 2 பேரையும் வந்து உட்கார சொல்கிறா. அவங்களும் சரின்னு வந்து உட்கார்றாங்க. மே வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பா. எமக்கு தான் மேலே ஏற்கனவே ஒரு கண்ணாச்சே, ஐயோ இவெல்லாம் நம்ம பக்கத்தில் உட்காந்தா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உறைஞ்சி போய் தான் உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் மேயும் மார்பினும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து கலந்துக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணிட்டு வரணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. நீங்களாம் எதில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. இதுக்கு காங் வந்து இந்த மாதிரி நான் பேஸ்கெட் பாலில் கலந்துக்க போகிறேன், இவனும் வந்து பேஸ்கெட் பாலில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறான். ஓக்கு வந்து நான் இன்னும் எதுலேயுமே கலந்துக்கல, இனிமேல் தான் யோசிக்கணும் அதை பற்றி அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மார்பின் வந்து என்ன சொல்கிறான்னா, நாங்கள் 2 பேரும் சீரட் டீமில் இருக்கோம், நீயும் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு ஓக்கும் சரி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பக்கம் டீ வந்து நின்றுட்டு கேன்டீனில் யார் யாரெல்லாம் எதுலலாம் கலந்துக்கிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருப்பான். இந்த கும்பல் வந்து பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு அவங்களோட நேம் லிஸ்ட்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் காங்கும் சேர்ந்து சில சீனியர்ஸ் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் பேஸ்கெட் பால் டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம், எங்களோட நேமை வந்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து காங்கை பார்த்துட்டு நீ ஏற்கனவே வந்து ஸ்டார் கான்டெஸ்ட்டில் இருக்கல்ல, நீ வந்து எப்படி மேனேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதனால் வந்து காங்கிட்ட உன்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ரிசர்வ் பிளேயராக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து வார்டு போவான். இதை வந்து பார்த்துட்டு நீ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்காக காங் போகிறான். அப்படி இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து அங்கே சீனியர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபார்மில் யாரெல்லாம் பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஆறுனா நம்ம ஜெயிப்போமானே தெரியலையே அப்படின்ற கன்ஃபியூஷனில் ஃபார்மில் வந்து நேம் கொடுத்தவங்க எல்லாருமே இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு இவங்க எல்லாருமே வந்து அங்கே போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆர்த்தித் பேச ஆரம்பிக்கிறான். நாங்களாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்கள மாதிரி ஜாயின் பண்ணும்போது வின் பண்ணோம் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில், நீங்களும் அந்த மாதிரி வின் பண்ணி எங்களுக்கு வந்து பெருமையை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். வார்டுமே வந்து அந்த கும்பலாக தான் வந்து நின்றுட்டுருப்பான். இதனால் ஆர்த்தித் கிட்ட வார்டு என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஜஸ்ட் கேம் தானே, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இந்த கான்டெஸ்ட்லாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பற்றி சொல்கிறான். இதை கேட்ட பிரேம் வந்து வார்டை பார்த்து என்ன சொல்கிறான்னா, அப்போ உனக்கு இங்கே என்ன வேலை, நீ வீட்டுக்கு போய் அந்த மாதிரியான வேலை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டுடுறான். இதுக்கு வார்டு வந்து உங்கள் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா, உங்கள் வாயை கொஞ்சம் மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிடுறான். இதனால் பிரேம் வந்து டென்ஷன் ஆகிட்டு, நீ இப்போ என்ன சொல்ல வர, நான் வந்து உன்னோட சீனியர், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க.
இதை வந்து ஆதித் பார்த்துட்டு எதுவும் பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் விலக்கி விடுறான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் சும்மா பேசினா மட்டும் பத்தாது, நீங்கள் வந்து வின் பண்ணி காமிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட காங் வந்து சும்மா இல்லாமல், நாங்கள் வந்து ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான். ஆர்த்தி வந்து சும்மா சொல்லி காட்டினா மட்டும் பத்தாது, சொன்னதெல்லாம் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு காங் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சரின்னு ஆர்த்தி வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வார்டும் சரி அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்போ காங் வந்து அவனை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாரு, நம்ம வந்து எப்படியாவது வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீ வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வார்டு சொல்லிடுறான். உள்ளேருந்து வெளியே வந்த உடனே எல்லாருமே ஆதித்தை பார்த்து, நீ ஏன் பிரேம் சண்டை போட போனதை வந்து தடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆதித் வந்து, ஏற்கனவே வந்து டீச்சருக்கும் நம்மளுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது, இதில் இவன் வேற கத்தி இப்படி சண்டை போட்டான் அப்படின்னாக்க திருப்பியும் யாராவது வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சண்டையை வந்து தடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த கேங்கில் இருக்கிற ஒருத்தன் வந்து காங்கோட ஐடி நேமை சொல்லிட்டு, அந்த பையன் இருக்கான் பார்த்தியா, அவனோட மூக்கை வந்து உடையிற மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ஆர்த்தி இது வந்து இது அவனோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு காங்குக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுவான். அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எவ்வளோ ஒல்லியா இருக்கான், அந்த உடம்ப வச்சுட்டு அவன் எப்படி பேஸ்கெட் பால் விளையாடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஆர்த்தி இது வந்து, அவனை வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து கேட்டுட்டு எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆகிடுது, என்னடா இவன் இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க இப்படி கேட்டதும் ஆர்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கு அடுத்து நடக்கிற ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து அவங்க அந்த ஃப்ரெஷ் டேக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறத பற்றி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பேஸ்கெட் பால் டீமில் இருக்காங்கல்ல, இவங்களாம் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாகவே வந்து ப்ராக்டிஸ் எடுத்திருப்பாங்க. அதனால் அங்கே இருக்கிற கோச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இதில் யாரெல்லாம் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களோட பேரை வந்து நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த கோச்சை ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்குறதுக்கு கூட நல்லா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, நம்ம 2 பேர் மட்டும் தான் பாக்கி இருக்கோம், நான் வந்து செலக்ட் ஆனால் நீ கோச்சிக்காத, நீ வந்து செலக்ட் ஆனால் நான் வந்து கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு வந்து எம் தான் வந்து செலக்ட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எம்முக்கு வந்து ரொம்பவே ஜாலியாகிடுது, டக்குன்னு துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து எம் நோட் பண்ணுறான், ஐயோ காங் வந்து செலக்ட் ஆகலை, அவன் முன்னாடி வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட போய் சாரி கேட்குறான். காங் வந்து, இதுக்கு பரவாயில்ல, நான் ரிசர்வ் பிளேயராக தான் இருக்கிறேன்னு சொன்னேன், நீ வந்து செலக்ட் ஆனதில் வந்து எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோச் வந்து எல்லாரையுமே போயிட சொல்லிடுறாரு. எம் வந்து வார்டுகிட்ட, இந்த மாதிரி நாங்கள் சேர பண்ணுற டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறோம், நீங்களும் வந்து எங்கள் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க வந்து, எங்களால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, நீ வந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் எம்மும் காங்கும் மட்டும் அந்த சேரப் பண்ணுற டீமுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. சேரப் பண்ணுற டீமில் வந்து மாப்ரங் இருப்பாள்ல, இவகிட்ட போய் 2 பேருமே வந்து உட்காடுறாங்க. அவள் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்றத பற்றி கேட்குறா. எம் தான் செலக்ட் ஆகியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காங் சொல்கிறான். சரி, ஓகே, நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்க கூப்பிட்டு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் உன்னோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க, நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு காங் வந்து, அப்படியா, என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறான். அன்றைக்கி ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்கல்ல, அதை தான் வந்து இந்த சீனியர் பசங்கள்லாம் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருப்பாங்க, இந்த ஸ்டார் கான்டெஸ்ட் அப்படிங்கிறதுக்காக. கூடவே வந்து அந்த காலேஜ் பியூட்டி இருக்கால்ல, அவளோட ஃபோட்டோவுமே வந்து போட்டு விட்ருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேத்துக்கும் நிறைய லைக்ஸ் வந்து வந்திருக்காது. நம்ம ஏதாவது பண்ணி இந்த லைக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங் வந்து, அதெல்லாம் தேவையில்ல, இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மே எங்கே இருக்கா அப்படின்றத பற்றி காங் கேட்குறான். அதுவும் அங்கே தான் இருக்கிறா, நீ வேணா போய் பாரு அப்படின்னு சொல்லி மாப்ரங் வந்து கை காட்டுறா. சரின்னு இவனுமே வந்து மே கிட்ட போய் மே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிட்டுடுறான். இதில் மே வந்து பெயிண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா, அதெல்லாம் வந்து டக்குன்னு கீழே சிந்திடுது. இதை பார்த்த காங் வந்து, சாரி, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மே வந்து, பரவாயில்ல இருக்கட்டும், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் காங் வந்து, நான் தானே தள்ளி விட்டேன், நானே வந்து இதை சரி பண்ணி கொடுக்குறேன், ப்ரஷ்ஷு பெயிண்ட் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மே கேட்குறா. ஆனால் காங் வந்து, இல்லை, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இதனால் மேக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது, ஏன்னா மேக்கு தான் காங்க பிடிக்கும்ல, அதனால தான். ஆனால் ஒரு பக்கம் எம்முக்கு வந்து ஒரு ரத்த கண்ணீரே வந்துடும் போல இருக்குது, ஏன்னா எம்முக்கு வந்து மேயை பிடிக்கும்ல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. எம் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது மே நிற்கிறத வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் நின்று அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்போ திடீர்னு வந்து திரும்பி அம்மா வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு, "நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நாளைக்கு உனக்கு மேட்ச் இருக்கு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதுக்கு வந்து, "நான் சும்மா தான் இந்த சைடு வந்துட்டுருந்தேன். நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கிட்ட, "நாளைக்கு கான்செப்ட் இருக்குல்ல, அதுக்கான வேலையை வந்து நான் இன்னும் முடிக்கல. அத வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாயிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்படி திரும்பும்போது வந்து அவளோட கன்னத்துல வந்து பெயிண்ட் ஒட்டிட்டு இருக்கும். இத வந்து வந்து பார்த்துடுறான். அதனால வந்து மேகிட்ட, "உன்னோட கன்னத்துல வந்து பெயிண்ட் ஒட்டிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றான். ஆனா மேக்கு வந்து சரியா துடைக்க தெரியல. திருப்பி திருப்பி அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். திருப்பி திருப்பி இவ தொடச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா ஒழுங்காவே இவளால துடைக்க முடியல. அதனால வந்து கிட்ட என்ன சொல்றான்னா, "நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனா எம்முக்கோ கொஞ்சம் டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. பையன் வந்து கொஞ்சம் பதறிக்கிட்டே எம்மோட கன்னத்த வந்து டச் பண்றான். ஆனா வந்து இத பார்த்துட்டு அவ வந்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டு, "ஒழுங்கா தொடச்சு விடு" அப்படின்னு சொல்றா. அதனால டக்குன்னு அவளோட கன்னத்துல வந்து கைய வச்சு மெதுவா வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து கிட்ட, "இந்த பெயிண்டிங் நல்லாயிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எம்மும் வந்து "நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்றான். "நீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பெர்சன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுக்காக எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னடா இது, ஆர்த்தித்த காணுமே" அப்படின்னு சொல்லிட்டு காங் வந்து சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து வந்து, "யார தேடுற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான். அதனால வந்து, "போய் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். சரின்னு இவனும் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக போறான். அதுக்கப்புறம் தான் வந்து ரியல் கேமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க எல்லாருமே உட்காந்து சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்க டீம் தான் வந்து முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக ஆப்போசிட் டீம் வந்து முன்னாடி வந்துருது. ஆப்போசிட் டீம் வந்து இவங்களோட 5 பாயிண்ட் வந்து முன்னாடி இருக்காங்க இப்போ. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் விடுறாங்க. அதில நம்ம கியூட்டான கோச் இருக்கார்ல, அவர் யார் யார் எங்க நிக்கணும், எப்படி விளையாடணும் அப்படின்றத பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களும் சரின்னு கேட்டு அதுபடி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்புறாங்க. இப்ப இங்க போயிட்டுருக்கிறது வந்து செமி ஃபைனல் மேட்ச் தான். ஃபைனல் மேட்ச் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்கலாம் வந்து நல்லபடியா விளையாண்டுட்டு இருக்காங்க. கடைசியா வந்து கொஞ்சம் நல்லாவே நெருங்கி வந்துட்டாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில 2 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது வார்டு வந்து கடைசி கோல வந்து எப்படியாவது போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவன் வந்து வார்ட தள்ளி விட்டுடுறான். இதுல வார்டுக்கு வந்து கொஞ்சம் கால்ல அடிபட்டுருது. அப்புறம் எந்திரிச்சு வார்டு வந்து அந்த பையன்கிட்ட வந்து சண்டைக்கு போறான். இத வந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து தடுத்துட்டு இவங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திருப்பியும் குடுக்குறாங்க. அதுல வார்டு வந்து கோல் போட்டுடுறான். அதனால இவங்க டீமும் வந்து வின் ஆயிடுது. ஆக மொத்தம் இவங்க வந்து இப்ப ஃபைனல்ஸ் வந்து போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து உட்கார்றாங்க. வார்டுக்கு வந்து கால் வலி தாங்க முடியல போல இருக்கு. "ஐயோ! அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அவங்க கோச் வந்து, "இந்தாங்க, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து எடுத்துக்கங்க. உங்களோட சீனியர்ஸ் தான் உங்களுக்காக இதெல்லாம் வந்து குடுத்து அனுப்பிச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்களும் வந்து அத வாங்கி குடிக்கிறாங்க. அப்ப வந்து காங் கிட்ட, "நம்ம வின் பண்ணத பத்தி என்ன நினைக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது காங் வந்து, "எனக்கு அதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வின் பண்ணத பார்க்கறதுக்கு சீனியர்ஸ் வந்து இங்க வரவே இல்ல" அப்படின்னு சொல்றான். வந்து, "இதுக்கு சீனியர்ஸ் வரலன்னா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு வார்டு வந்து, "அவங்க கண்டிப்பா வந்து நம்ம வின் பண்றத வந்து பார்த்தே ஆகணும். அவங்க ரொம்பவே அதிகமா பேசிட்டாங்க. அவங்க கண்ணால வந்து நம்ம வின் பண்றத பார்த்து அவங்க வாய மூடிட்டு போணும்" அப்படின்னு சொல்றான். இதுக்கு என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு தான் வந்து ஃபைனல் மேட்ச் இருக்கு. அதனால நம்ம கண்டிப்பா போய் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து நாளைக்கு கண்டிப்பா ஃபைனல்ல வின் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எல்லாருமே அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அடுத்ததா காங் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வெளிய வந்திருப்பான். ஒரு கடைக்கு போய், "இந்த ஃபுட் வந்து எனக்கு வேணும், இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரு வந்து, "ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆகும். பரவாயில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "சரி, நான் வெயிட் பண்றேன் அந்த சைடு. நீங்க வந்து ரெடி பண்ணுங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் போன அடுத்த செகண்டே வந்து ஆர்த்தி தங்க வந்து நின்னு, காங் என்ன கேட்டானோ அதே ஃபுட்ட தான் வந்து இவனும் ஆர்டர் பண்றான். அவரு வந்து திருப்பியும் அதே தான் சொல்றாரு, "ரெடி ஆகுறதுக்கு லேட் ஆகும்" அப்படின்னு. இத வந்து ஆர்த்தி கேட்டுட்டு, "பரவால்ல, நான் வந்து வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரோஸ் மில்க்க வந்து கையில வச்சிருக்கான். அத குடிச்சிட்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வெயிட் பண்றத வந்து நம்ம காங் பின்னாடி இருந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஆர்த்தி கிட்ட வந்து பேசுறதுக்காக வரான். காங்க பார்த்த அடுத்த செகண்டே அவன் ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருப்பான்ல, அத வந்து தூக்கி டக்குன்னு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம், "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி காங்க பார்த்து கேட்குறான். காங் வந்து, "நேத்து நடந்த செமி ஃபைனல்ஸ்ல வந்து நாங்க வின் பண்ணிட்டோம். நீங்க ஏன் பார்க்கறதுக்காக வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இதுக்கு ஆர்த்தித் வந்து, "அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. ஃபைனல்ஸ்ல வின் பண்ணா தான் அது வந்து கணக்கு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து, "கண்டிப்பா நாளைக்கு நடக்கப் போற மேட்ச்லயுமே வந்து நாங்க தான் வின் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித் வந்து, "நீ ஏற்கனவே ஸ்டார் கான்டெஸ்ட்ல வேற இருக்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி விளையாண்டு இதனால தான் வந்து நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சாக்கு சொல்லாத" அப்படின்னு சொல்றான்.
அதுவும் இல்லாம நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா? நம்மலாம் வந்து இன்ஜினியர் ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்த்திக் சொல்றான். இதுக்கு காங் வந்து, "அப்ப நான் நாளைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இத கேட்ட ஆர்த்தித் வந்து, "என்ன தைரியம் உனக்கு என்கிட்டயே வந்து டீலிங் பேசுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு காங் வந்து, "இது ஒண்ணும் டீலிங்லாம் கிடையாது. இது ஆஃபர் தான். இது உங்களோட விருப்பம் தான். நீங்க ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும்" அப்படின்னு சொல்றான். "இது ஜஸ்ட் வந்து என்ன வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்காக மட்டும் தான். அப்பதான் எனக்கு வந்து வின் பண்ணணும் அப்படின்னு தோணும்" அப்படின்னு சொல்றான். இத கேட்ட ஆர்த்தித் வந்து, "ஓ! அப்படியா? சரி ஓகே. உன்னோட ஆஃபர் அப்ப எனக்கு புடிச்சிருக்கு. நான் ஏத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிர்றான். அதுக்கப்புறம் ஆர்த்தித்தோட ஆர்டர் வந்து வந்துருது. சரின்னு அவனும் அங்கருந்து வாங்கிட்டு கிளம்பிர்றான். அடுத்த நாள் காலையில காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே காங்கோட ஃபோட்டோவ பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "இந்த பையன பாரேன் ரொம்ப அழகா இருக்கான்ல. இவன் தான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார்பா வந்து ஸ்டார் கான்டெஸ்ட்ல வந்து கலந்துக்க போறானா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து நம்ம காங்க ரொம்பவே புடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே மேட்ச்சுக்கு கிளம்புறத தான் காட்டுறாங்க. வார்டுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த கால் வந்து சரியாகல. இத பார்த்த கோச் வந்து, "கொஞ்சம் கவனமா விளையாடு. உன்னோட ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு உன்ன வந்து தோற்கடிச்சிட போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்புறாரு விளையாடுறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காங் வந்து திருப்பியுமே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆர்த்தித் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். இத பார்த்து எம் வந்து, "கொஞ்சமாவது ஃபோக்கஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றான். இதுக்கு காங் வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கும்போதே அங்க வந்து ஆர்த்தித் அவனோட கேங்கோட வந்து நிக்கிறான். வந்து அவங்க எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்ததுமே நம்ம காங்குக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. மேட்சோட எண்டுல வந்து 2 டீமுமே வந்து ஈக்குவலான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதனால 2 டீமுக்குமே வந்து ஒரு சான்ஸ் குடுக்குறாங்க. இவங்க ஒரு கோல் போடணும், இவங்க ஒரு கோல் போடணும் அப்படின்ற மாரி. இதுல வந்து நம்ம காங் தான் வந்து கோல் போடுறதுக்காக நிக்கிறான். இத வந்து ஆர்த்தித் வந்து ரொம்ப டென்ஷனா பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கோல் போடுவானா, மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காங் வந்து கரெக்ட்டா வந்து கோல் போட்டுர்றான். எல்லாருமே இதனால ரொம்பவே ஜாலியாகிர்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க வந்து கோல் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கோல் வந்து மிஸ் ஆயிடுது. இதனால இவங்க வந்து ஜெயிச்சிர்றாங்க. அப்ப ஆர்த்தித்தோட ஃபேஸ் ரியாக்ஷன பார்க்கணுமே! அப்பதான் அவனுக்கு உயிர் வந்த மாரியே இருக்கு. ஆனா வெளிய மட்டும் நல்லாவே இந்த பையன் வந்து ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஓக் வந்து, "இந்த மாரி ஸ்டார் கான்டெஸ்ட்க்கு வந்து டைம் ஆகுது. சீக்கிரமா வா காங்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். சரின்னு காங்கும் வந்து கிளம்புறான். அப்பதான் வந்து ஆர்த்தித்துமே மேலேருந்து கீழ இறங்கி வந்துகிட்டு இருப்பான். இத வந்து காங் பார்த்துட்டு, "ஆர்த்தித்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "நீங்க வந்து வர மறந்துருவீங்களோன்னு நெனச்சேன். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றான். சோட சோட எபிசோட் 4 வந்து இதோட இங்க முடியுது. எபிசோட் 5 பார்க்கறதுக்கு மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.